கரூர் மாவட்டம் குளித்தலை நீலமேக பெருமாள் கோயில் மற்றும் லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாரதி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரதி, அங்கு கரூரில் நீலமேக பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு எத்தனை மணி அளவில் நடைபெற்றது? இந்நிலையில் சொர்க்கவாசலானது எவ்வளவு நேரம் பக்தர்களினுடைய தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட இருக்கிறது? விரிவான விவரம். குளித்தலை சுமார் 1200 ஆண்டுகளுக்கு மேலாக பரந்தர சோழர், வீரபாண்டிய மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட நீலமேக பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இக்கோயிலில் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபத வாசல் சிறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் உற்சவத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டன. சிறப்பு யாக கேள்வி அலங்காரத்தில் எழுந்தருளிய நீலமேக பெருமாள் உற்சவ ராமானுஜ நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆகிய உற்சவர்களுடன் பரமபத வாசலை கடந்த பின்னர் திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று நாமம் முழங்க சொர்க்க வாசலை கடந்து வந்தனர். பின்னர் மண்டபத்தில் எழுந்தருளிய நீலமேக பெருமாள் உற்சவத்திற்கு பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று அதிகாலை 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பரமபத வாசலை சொர்க்க வாசலை கடந்து வந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதே போல் குளித்தலை வைகநல்லூர் அகரகாரம் லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நடைபெற்ற பரமபத வாசல் என்ற சொர்க்க வாசலை திருவிழும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரதி.